ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 12 நாட்களுக்கான பதிவு. அதாவது சுக்கிரன் சனி சுப பார்வை பார்க்கிறது 23ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். இந்த ஜூன் 23 அன்னைக்கு சுக்கிரன் நம்ம லக்னத்திற்கு, சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் ஆயில்ய நட்சத்திரத்தில் வர்றார். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் சனி இன்னொரு புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் இருக்கார். அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரம் என்பது இந்த சனியையும் சுக்கிரனையும் இணைத்து வைக்கிறது. இந்த இணைப்பு நல்லதா கெட்டதா அதை யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா ஜோதிடத்தில் நல்ல பாவங்கள் கெட்ட பாவங்கள்னு இருக்குது, அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள்னு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு அட்டம சனி போய்கிட்டு இருக்கு. சிம்மத்துக்கு 8ல் சனி, 12ல் குரு வேற வந்துட்டார். பட் இப்போ 8, 12 குரு டாப்பிக்கு அது வேற. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சுக்கிரனோட சனி கனெக்ட் ஆகுறாரு. சுக்கிரனும் 12ல் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால இந்த நட்சத்திர தொடர்பு தான் ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகத்தை வந்து பார்வை பார்க்க வைக்கிறது. அப்போ கெட்ட பாவங்களில் இந்த கிரகங்கள் ஒரு கனெக்ட் ஆகிறதுனால என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ சுக்கிரன்னா என்ன? ஆடம்பரமான விஷயம் அத்தனையுமே சுக்கிரன் தான். நீங்கள் வந்து பணப்புழக்கம், ஒரு ஃபேன்சியான விஷயங்களில் தலையிடுறது, இப்போ ஒரு வாகனம் வாங்கிறதாகட்டும், அல்லது ஆபரணங்கள் வாங்கிறதாகட்டும், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதாகட்டும், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதாகட்டும், இதெல்லாமே சொகுசு அப்படிங்கிறது எல்லாமே சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு சனியினுடைய தொடர்பு, அதுவும் 8ஆம் வீட்டில் இருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலவுகளில் நமக்கு அதீதமான விரயத்தை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டில் நீங்கள் பார்க்கும்போது புது விஷயங்களை வந்து இன்வால்வ் ஆகாதீங்க, ஆடம்பரமாக எதுவும் பண்ணாதீங்க. ஏற்கனவே நமக்கு அட்டமச்சனி போயிட்டுருக்கு, கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த சுக்கிரனும் ஆட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, புது செலவுகளுக்கு கமிட் ஆகாதீங்க, புது விதமான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. இப்போ ஆண்கள் பெண்கள் பருவ வயதில் இருக்கிறது, இப்போ திருமண விஷயங்கள் பேசுகிறோம், பிடிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னாலும் மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆக அகம் சார்ந்த வகையில் நல்லா இல்லை. 8, 12 அப்படின்னா என்னென்னா, லக்னம் அப்படிங்கிற அந்த உயிர் தத்துவம் ஒரு வலிவேதனையை அனுபவிக்க போகிறது என்பது தான் அந்த 8, 12. ஏற்கனவே நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குங்க. நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெகுலராக ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், அது வந்து குறைந்தபாடு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த 12 நாட்கள் கவனமாக இருங்க. தவறான சிகிச்சைகள், அசால்ட்டான விஷயங்கள், அதனால் வந்து நமக்கு ப்ராப்ளம் அதிகமாகும். அதாவது ஒரு வேலைக்கு 2 வேலைங்கிறாங்க இல்லையா? ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு சரி வரலைங்க, தப்பு நடந்து போச்சு, இன்னொரு ஆப்ரேஷன் செய்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சிம்மத்துக்கு. இதில் சுக்கிரன் என்பவர் நம்மளுடைய சக்தியை விரயமாக்குபவர். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு சக்தி விரயம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதாகட்டும், இரவில் போய் ட்ரைவ் பண்ணுறதாகட்டும், அல்லது நீண்ட பிரயாணங்கள் இந்த 12 நாளில் நீங்கள் பிளான் பண்ணுறதாகட்டும் அவாய்டு பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்க, பண வரவுக்கும் தொழிலுக்கும் எப்படி இருக்குது? இப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த 12 நாளில் வந்து உங்களுக்கு மூமெண்ட்டு கம்மியாக இருக்கும், ஃபைனான்ஸு ஷார்ட்டேஜாக இருக்கும், ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டி வரும். ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க, இந்த ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்குள்ள அது முதலீடை விட அதிக நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், அதாவது அடக்க விலையை விட அதிகமான விலையை நாம் அதுக்கு செலவழிச்சிட்டோம், அப்போ லாபம் இல்லாமல் போச்சுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், அதுலேயும் வந்து இந்த இப்போ வந்து தொய்வாக இருக்குது. அதனால் 2 டேஞ்சரான பிளேஸ் அப்படிங்கிறது 8ஆம் இடமும் 12ஆம் இடமும்.
இதில் வந்து சனி சுக்கிரன் கனெக்ட் ஆகிறது. விபத்துகள்லையும் பார்த்துக்கணும், ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும், பேச்சுவார்த்தைகள் உறவுகள்லையும் பார்த்துக்கணும். டென்ஷன் ஆனாலே பிரச்சனை தாங்க. 8ஆம் இடம் என்பது டென்ஷனை குறிக்கிறது. அப்போ எதனால டென்ஷன் வருது அப்படின்னு கேட்டால், நடக்க வேண்டிய விஷயம் நேரத்துக்கு நடக்கலை, உடனே டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகிறதுனால மாறிட போகுதா? ஒன்றும் கிடையாது. அப்போ நாம் என்ன பண்ணணும், இதுக்கு தீர்வு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடித்து அகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டும். அதுக்கு ஒரு மாற்று தீர்வு என்ன அப்படின்னா, ராகுவை இயக்க வேண்டும், குருவை இயக்க வேண்டும். இந்த ராகு குரு 2 பேரும் யாரு அப்படின்னா, ராகு என்பது வந்து சர்ப்ப தேவதைகள், புற்றுக்கண் கோயில், அதே மாதிரி பத்ரகாளி கோயில்கள். குரு என்பது யார் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் முருகன், குபேரன். ஸோ இந்த தெய்வங்கள் வழிபாடுகளை பண்ணுங்க. ஒரு நபரை வந்து கன்சல்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு நபரை கூட வச்சுக்கிறதோ அல்லது அவங்கள கன்சல்ட் ஆய்ந்து அவங்களுடைய சப்போர்ட்டை நாடி செயல்படுறதோ இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கும். சுயமாக உங்கள் டென்ஷனை வளர்த்துக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இன்னொருத்தரோட ஜாயின் ஆகி ஒரு கம்பேனியனோட இருந்துக்கிட்டு இதை வந்து சால்வ் பண்ணலாம், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி தான் அடுத்த வேலைக்கு பயணிக்கிறது தடையாகும். அதனால் அதையும் வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. செலவு பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதானே நமக்கு பின்னால் சமாளிச்சுக்கலாமே, நமக்கு தான் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்ஜெட்டு உண்டான செலவை இப்போ ஏற்றுக்காதீங்க. விரயம் அப்படிங்கிறது 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ ஒரு வீடு கட்டுறோம், பெரிய பட்ஜெட் போடுறது, அல்லது ஒரு வாகனம் வாங்குகிறோம், பெரிய பட்ஜெட் போடுறது, அல்லது நம்ம இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறோம், சின்னதாக ஒரு நமக்கு இருக்கிற காசில் பண்ணலான்னு நினச்சி உள்ளே நுழைஞ்சிருவீங்க. ஆனால் தேவையில்லாமல் ஆசை காட்டி மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை போட்டு விட்ரும். அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு பின்னால் வந்து அது மைனஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கடன் சுமையாக ஒரு வளர்த்துக்கிறது வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுல முடிவெடுங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாநாதர்கள் சுக்கிரன், சனி, புதன் இந்த மாதிரி திசைகளையோ புத்திகளையோ அந்தரங்களோ நடந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் பக்குவமாக நடக்கும். எல்லா சிம்ம லக்னக்காரர்களுக்கும் பெரிய பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா, நம்மளுடைய சிஸ்டத்தில் எந்த ஒரு பலனுமே, கோச்சார பலனுமே அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை திசா புத்தியை வச்சு தான் நடக்குதுங்கிறத நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். அதனால் 19 எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு சுக்கிரன், சனி, புதன், திசா புத்தி, அந்தர சூட்சுமங்கள் ஓடுறவங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.